ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு கர்த்தருடைய பரிசுத்தமான நாளிலே நாம் துதித்து பாடி நாம் ஆராதித்து நாம் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூட்டையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை ரட்சித்து இருக்கிறார். தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சிலுவை சுமந்து சிலுவையிலே கைகளிலே கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டு சரீரம் முழுதும் பீக்கப்பட்டு ரத்தம் சிந்தினவராய் உங்களுக்காகவும் எனக்காகவும் உயரத்திலே சிலுவையிலே தொங்கி ஜீவனை கொடுத்து நமக்காகவே அவர் மறுபடியும் உயிரோடு இருந்த இன்றைக்கும் அவர் பிதாவின் வலது பரிசை வீற்றிருக்கிறபடியினாலே எல்லா அதிகாரங்களும் வல்லமைகளும் தூதர்களும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது என்று 1 பேதுரு 4:23 சொல்லுகிறது. ஆம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். இந்த உலகத்திலே தெய்வம் என்று ஒன்று இருந்தால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு தெய்வம் தான், உண்மையுள்ள தெய்வம். உங்களை ரட்சித்த, என்னை ரட்சித்த, எல்லோரையும் ரட்சிக்கின்ற ஒரே ஒரு தெய்வம் ரட்சகர் இயேசு. அவரைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். நம் எண்ணத்தை நாம் அவருக்கு செலுத்துவோம். நம்மை ரட்சித்த தேவனுக்கு, நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நம் எண்ணத்தை நாம் திருப்பி செலுத்துவோம். அவரை துதிப்போம், துதித்து கொண்டே இருப்போம். நாமத்தை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகள், வார்த்தைகள், போதனைகள் இவைகளை நாம் கை கொண்டு நாம் நடப்போமானால் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கு பிறகு இன்னொரு ஒரு நிரந்தரமான ஒரு உலகம் உண்டு, நித்திய பரலோக உலகம். அதிலே நாம் யுகயுகமாய் நாம் அவரோடு ஒரு நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து இயேசு கிறிஸ்துவை நாம் தரிசித்தவர்களாய், பிதாவை தரிசிக்கின்றவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆம், அதற்காக தான் நாம் இன்றைக்கும் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவ ஜீவியத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டு வருகிறோம். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆம், பரிசுத்தம் ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லோருக்கும் அது மிகவும் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. நாம் இந்த நாளிலே நாம் அவரை துதித்து நாம் பாடப்போகிறோம். அவரை உயர்த்தி நாம் பாடப்போகிறோம். அவர் நாமத்தை, அவர் நமக்கு செய்த நன்மைகள் நினைத்து நாம் பாடப்போகிறோம். நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நம் ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ள வார்த்தைகளை, போதனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், ஆதிலே அவர் வார்த்தையாக இருந்தார், பின்பு மாம்சமாக வெளிப்பட்டார். வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. அதனால் தான் இன்றைக்கும் ஒரு வார்த்தை சொன்னால், இயேசுவின் நாமத்தினாலே ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை போய் சுகத்தை கொடுக்கின்றது. எப்படி அந்த வார்த்தை சுகத்தை கொடுக்கின்றது? அந்த வார்த்தை தான் தேவனாக இருக்கிறபடினாலே, அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறபடினாலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தேவனே கடந்து சென்று சுகபல ஜீவனை அவர் கொடுக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுகிறது, வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிற தேவன் என்று. வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிற தேவன், அந்த வார்த்தை தான் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஆம், கர்த்தர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுது கொள்ள வேண்டியது அவசியம் என்று ரோமன் 12:1 சொல்லுகிறது. புத்தியுள்ள ஆராதனை நாம் செலுத்த வேண்டும். நம் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவ பலியாக நாம் அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நமக்காக அவர் ஒப்புக் கொடுத்தார் அல்லவா? நம்முடைய மாம்சத்தை கிழித்து நம்மை பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை நாம் பெரும்படியாக அவர் தம்முடைய மாம்சத்தை கிழித்தார், இரத்தத்தை சிந்தினார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல தெய்வத்தை நாம் அறிந்திருக்கிறோம், நல்ல தெய்வத்தை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம்.
நல்ல தெய்வம் நமக்கு அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். எல்லோருக்கும் அல்ல, அந்த உலகத்திலே பாருங்க எல்லோரும் இருக்கிறாங்க. ஆனால் எவர்கள் முன் குறிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு மாத்திரமே தேவன் இன்றைக்கும் வெளிப்படுத்தி ரட்சிக்கிறார். வார்த்தை எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது, சுவிசேஷம் எல்லோருக்கும் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லை. எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே, முன்குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே. எவர்களை நீதிமான் ஆக்குவது தேவன் அழைத்திருக்கிறாரோ, முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை தேவன் கொண்டு வர அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ரட்சிப்பதற்கு அவருக்கு ஒரு தடையும் இல்லை. ஆமென். பலமுள்ளவன் ஆகிலும் பலற்றவனாய் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். உதவி செய்ய வல்லவரை நாம் ஆராதிக்கிறோம், உதவி செய்ய வல்லவரை நாம் துதிக்கிறோம். நம் ஆபத்து காலத்திலே நமக்கு தேவைப்படும் நேரத்திலே நமக்கு உதவி செய்கிறவராய், தேற்றவரனாய், பரிசுத்த தேவனாய், நம் சமாதானத்தின் தேவனாய், எல்லா விதமான காரியத்திற்கும் ஒரே ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். மற்ற புரட்சாதிகளை போல அல்ல. செல்வத்திற்கு ஒரு தெய்வம், கல்விக்கு ஒரு தெய்வம், வீரத்திற்கு ஒரு தெய்வம், அப்படி அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரே ஒரு தெய்வம். சகலத்தையும் தம்முடைய கையினால் வைத்திருப்ப, வலதுகரத்திலே தாங்கிக் கொண்டிருப்பவர், நம்முடைய எல்லாம் அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நாம் அவரை துதிப்போமா? நம் ஆத்மாவை ரட்சித்த தெய்வத்தை நாம் துதிக்கலாமா? என் ஆத்மாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. Oh
ஹல்லேலூயா. நம் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஆம், ஆண்டவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. அல்ல, ஒரு காலம் உண்டு சிரிக்க, ஒரு காலம் உண்டு நட, ஒரு காலம் உண்டு நட்டதை பிடுங்க, ஒரு காலம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே நம்முடைய துக்கத்திற்கு ஒரு காலம் உண்டு, நாம் சிரிப்பதற்கு ஒரு காலம் உண்டு. ஆம், உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆம், துக்கம் சந்தோஷமாய் மாறும். நாளாய் காத்திருப்பது மனதை இளைக்க பண்ணும் என்று எழுதியிருக்கிறபடி, நெடுநாளாய் வாய்க்காத காரியங்கள், நெடுநாளாய் சுகவீனங்கள், வெகு வருஷமா இருக்கிறதான நோய்கள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போட்டு இதோ வரப்போகிறதால இந்த ஆண்டிலே சந்தோஷமாய் நாம் இருக்கும்படியாக அவர் நம்முடைய துக்கத்தை எல்லாம் அவர் சந்தோஷமாக அவர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நான் சொன்னதை செய்யும்போதும் நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நாம் நினைவு கூறுவோம். ஒரு நாளும் நம்மை அவர் கைவிட மாட்டார். கைவிடப்பட்டது போல நமக்கு தோன்றும், இருந்தது போல நமக்கு தோன்றும், நமக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாதது போல தோன்றும். ஆனால் நம்மை ஆற்ற தேற்ற வாழ்வர் உண்டு. ஏற்ற நேரத்திலே சகாயம் செய்யும்படி அவர் இறங்கி வருவார். நாம் அவருடைய பலத்த கருத்துக்குள் நாம் அடங்கி இருக்கும்படி ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே அவர் நிச்சயம் ஒரு உதவி செய்வார். அவருக்கு தேவை இருந்தால் நம்மை உண்டாக்கினவர், நம்மை ரட்சித்தவர், நம்முடைய தேவைகளை அறிந்தவர். நாம் ஜெயிப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய என்ன தேவைகள் என்று அறிந்திருக்கிற ஒரே ஒரு உண்மையுள்ள தெய்வம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற பரிசுத்தமுள்ள தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் தகப்பன். ஆமென். நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார், நோய்களை விலக்குவார், வியாதிகளை விலக்குவார், பலவீனங்களை மாற்றுவார், பிசாசின் கிரியைகளை அகற்றுவார். அவர் நாமத்தினாலே பிசாசுகள் ஓடி போயின. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே பிசாசுகள் ஓடி போயின. ஏனென்றால் அவர் பிதாவின் வலதுபுறத்தை வீட்டிருக்கிறபடியினாலே சகலத்துக்கு அவர் ஜெயம் எடுத்தவராய், மரணத்தை ஜெயித்தவராய், பாதாளத்தை வென்றவராய், மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த சாத்தானை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்தவராய், மரண காலம் எல்லாம் மரண பயத்தினால வாடி இருந்த நம்மை அந்த பயத்திலிருந்து நீக்கிறவராய், அவர் ஜெயம் எடுத்தவராய் இருக்கிறபடியினாலே எல்லா அதிகாரங்களும் வல்லமைகளும் தூதர்களும் அவருக்கு கீழ்பட்டே ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் ஆண்டவர் என்ன செய்தார்? எல்லா நாமமும் அவர் நாமத்துக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு நீரே தேவன் என்று அறிக்கை செய்ய வேண்டும் என்று முத்தரித்தார். அப்படிதான் நம்முடைய தேவனை பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறார். எல்லா நாமங்களும், உலகத்தில் உள்ள எல்லா நாமங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் முன்பதாக முழங்கால் படியிட்டே ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எழுதப்பட்ட வார்த்தை உண்மையுள்ள சத்தியமுள்ள வார்த்தை. ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயித்தவர். மரணத்தை ஜெயித்த ஒரே ஒரு மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டெடுக்க அவர் மனிதனாக வந்தார்.
நம்மளை மீட்டெடுக்க மாம்சமாக வந்தார், நம்மளை மீட்டெடுக்க இரத்தமாக வந்தார். ஆமென். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனாக இருக்கிறபடினாலே தேவனும் அப்படியே மாம்சமாகவும் இரத்தமாகவும் இந்த உலகத்திலே வந்து இரத்தம் சிந்தி இரத்தத்தினாலே ஏதேன் தோட்டத்திலே ஏற்பட்ட கரையை அவர் நீக்கினார். இரத்தத்திலே உண்டான கரையை இரத்தத்தினால் தான் நீக்க முடியும். ஏன் ஆண்டவர் சிலுவை சுமக்க வேண்டியதாயிற்று, ரத்தம் சிந்த வேண்டியதாயிற்று? ஏதேன் தோட்டத்திலே இரத்தத்திலே பாவம் கலந்தது. பழைய ஏற்பாட்டு நியமத்தின்படி கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு, ஜீவனுக்கு ஜீவன். அப்படி என்றால் ஏதேன் தோட்டத்தில் நடந்த அந்த இரத்தத்திலே கலந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் அவர் குற்றமில்லாத மாசற்ற பழுதற்ற ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கரைப்பட்டு இருக்கிற நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்க முடியும். நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்க இன்னொரு கரைப்பட்ட ரத்தம் முடியாது. சுத்திகரிக்க தேவனுடைய ஒரு மேலான பலி செலுத்த வேண்டும் என்று எபிரேயர் சொல்லுகிறது. குற்றம் இல்லாதவராய் வந்தார், பாவம் இல்லாதவராய் வந்தார், பரிசுத்தமாய் பிறந்தார், ரத்தத்தை சிந்தினார் நம்மை மீட்டெடுக்க. இதற்காக நம் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும்படியாக நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம்
காணிக்கும் மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். காணிக்கும் மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பெருந்தருமார் தப்புவிக்க வழி செய்வார். தாங்கிடும் பெருந்தருமார் தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோ போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோ போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. பேச வருகையில் தந்திருப்பார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. பேச வருகையில் தந்திடுவார். நம் பேச வருகையில் தந்திடுவார். நம் பேச வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆமென். ஹல்லேலூயா. நம் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற்ற நம் தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. நம் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறப் போகிறது. மாறிவிட்டது. ஆம், விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று வேதம் சொல்லுகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை உண்மையுள்ள சத்தியமுள்ள வார்த்தை. ஆமென். விசுவாசிக்க விசுவாசிக்க ஆமென். நடைபெறாத காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள், கிடைக்காத சுகங்கள் எல்லாம் தேவன் விசுவாசத்தினாலே பெரும்படிக்கு நமக்காக அவர் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியிலே தேவன் நம்மை மனிதனை உருவாக்கி, எலும்புகளை உருவாக்கி, நரம்புகளை உருவாக்கி, தசைகளை உருவாக்கி ஒரு மனிதனாக கொண்டு வந்து அவரை துதிக்கும்படி, ஆராதிக்கும்படி அவர் ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். மனிதன் பாவம் செய்து எல்லாவற்றையும் இழந்த போன தேவ சாயலை இழந்தான் என்று கதை சொல்லுகிறது. அவன் உருவாக்கப்பட்ட போது தேவ சாயலோடு உருவாக்கப்பட்டான். ஆனால் பாவம் செய்த பிறகு அவன் தேவ சாயலை இழந்து மனுஷ சாயலாக அவன் மாறி போனான் என்று கதை சொல்லுகிறது. மனுஷன் என்றால் மதிக்கக்கூடியவன்,
மனிதன், மிருகங்கள், காட்டு பறவைகள், ஊரும் பிராணிகள், இவருடைய ரூபங்களுக்கு மனுஷன் ஒப்பாக மாறி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பாவம் செய்தபடியினாலே அழியாத மகிமையை அழிகின்ற ரூபங்களுக்கு தன்னை ஒப்பாக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. மரிக்காத நிலைமையில் இருந்த மனிதன் மரித்து போகிற நிலைமையில் அவன் அந்த பாவம் அவனை மேற்கொண்டது, அவனை மாற்றிவிட்டது. ஆனாலும் நாம் ஆராதிக்கிற தேவன், நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்மை விசுவாசிக்கிறவர்கள் மீண்டும் ஜீவனை அடையும்படியாக நமக்காக அவர் அன்பு கூர்ந்து இறங்கி வந்து மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை வென்றார், சாத்தானின் தலையை நசுக்கினார். வியாதி, நோய் எல்லாம் அவன் நாமத்துக்கு முன்பதாக கீழ்பட்டே ஆக வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும் என்று சொன்னால் சுகம் உண்டாகும். ஆமென். இன்றைக்கு கூட உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிறதான வியாதிகள், நோய்கள் எல்லாம் இந்த நாளில் ஜீவன் பெறும்படியாக, இந்த ஓய்வு நாளில் ஜீவன் பெறும்படியாக கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நெடுநாளா இருக்கிறதான வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். உணர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். உணர்ந்த எலும்புகளையே உயிர் பெற செய்ய நம் தேவனாலே கூடுமானால் உயிரோடு இருக்கிற நமக்கு இருக்கிறதான சிறு சிறு கொலைகள், நோய்கள், பலவீனங்களை மாற்ற நம் தேவனாலே கூடாதா? கூடும், எல்லாம் கூடும். நம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உணர்ந்த எலும்புகளினாலே உயிர் பெறட்டும், தசைகள் உண்டாகட்டும், நரம்புகள் உண்டாகட்டும். இழந்து போன எல்லாம் இந்த நாளிலே ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் திரும்ப கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். நாம் சேர்ந்து போடுவோமா? உணர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து புது மனிதனாக மாற வேண்டும். சேர்ந்து
தருகிறார் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வந்தவனிடலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வந்தவனிடலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலமாய் என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலமாய் என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். நமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் போடாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் போடாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும்
ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். ஆம், இதோ பாடின இந்த பாடலின் வரிகளின் படியே 1000 மடங்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார், வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். தேவ பிள்ளைகள் யாரும் குறையோடு இருப்பதற்கு தேவனுக்கு விருப்பம் இல்லை. அவனவன் தன் பாவத்தில் சிக்கொண்டு தவிக்கிறானே வேதம் சொல்லுகிறது. சோதிக்கப்படுகிற மனுஷன் எவன் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பனாக என்று வேதம் சொல்லுகிறது. அவனவன் தன் சுய இச்சையினால் இணைக்கப்பட்டு பாவத்தினால் பிடிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். தேவன் ஒருபோதும் பொல்லாங்கினால் சோதிக்கிற தெய்வம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறபடியே அவர் உண்மை உள்ள தெய்வம், ஒருபோதும் தீமை செய்ய நினைக்காத தெய்வம். ஆமென். நம்மை 1000 மடங்கு அவர் ஆசீர்வதிப்பார், நிச்சயம் ஆசீர்வதிப்பார், எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள், மனைவிகள் ஒளிவுமன கண்டுகளை போல. ஹல்லேலூயா. பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளையுடைய ஞானம் பெரிதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் ஞானத்தை குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவஜனத்தை கேட்க கடவன், அப்போ அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஞானத்திற்கு குறைவுள்ள பிள்ளைகளுக்கு ஞானம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எழுதப்பட்ட இந்த வசனத்தின்படியே, சொல்லப்பட்ட இந்த வசனத்தின்படியே இந்த வசனம் இப்பொழுது கிரியை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகள் ஞானம் இப்பொழுதே உண்டாவதாக. ஞானமும் புத்தியும் என் வாயிலிருந்து புறப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வாயிலிருந்து ஞானமும் புத்தியும் புறப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறபடியாலே ஆண்டவரே உம்முடைய வாயிலிருந்து ஞானமும் புத்தியும் ஆண்டவரே இல்லாத பிள்ளைகளுக்கு இப்பொழுது உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். புத்தி தெரியட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. அறிவு, புத்தி, ஞானம் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெருகட்டும் அப்பா. 1000 மடங்கு நீ ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். நீ ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஒருவருக்கும் ஒரு குறைவும் இல்லாதபடி ஆண்டவரே தேவைகளை சந்திக்கிற தெய்வம் நீர் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியாலே நீ தேற்றவாளன். நீ தேற்றவாளன். என்னென்ன தேவையோடு உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க எல்லோரும் ஆண்டவரே சந்திக்க ஆண்டவரே வல்லமையுள்ள நிகரற்ற தெய்வம் நீர் ஒருவரே ஆண்டவரே. தகப்பனே, எல்லோருக்கும் உதவி செய்ய வல்லவர் நீர் என்று எழுதப்பட்டிருக்க. உதவி செய்ய வல்லவர், ஆபத்து காலத்தில் உதவி செய்ய வல்லவர், தேவைகளை சந்திக்க வல்லவர். வியாதிகள், தலைவினங்கள், நோய்கள் இவர்கள் எல்லாம் ஆண்டவரை நீக்குவதற்கு ஒரே ஒரு நாமம், இயேசு கிறிஸ்து நாமம் ஒன்று ஆண்டவர் நீர் கொடுத்திருக்கிறதே உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்படிப்பட்ட வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன். நெடுநாளாக இருக்கிறதான வியாதிகள் மறையட்டும், நோய்கள் நீங்கட்டும், கட்டிகள் கரைந்து காணாமல் போகட்டும், பலவீனங்கள் எல்லாம் மாறி போகட்டும். சரீரத்திலே காணப்படுகிறதான பிபி, சுகர் வியாதிகள் நிரந்தரமாக அழிந்து போகட்டும். உங்கள் ரத்தத்தை நீர் கலப்பியதாக இயேசு கிறிஸ்துவின் குற்றமில்லாத மாசற்ற பரிசுத்தமுள்ள வெளியேறப்பட்ட ரத்தத்தை ஆண்டவரே அப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்கு இதோ தெளிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் ரத்தம் கலக்கட்டும், உங்களுடைய ரத்தம் எல்லா அந்த சுகர் வியாதியை நிர்மூலமாக்கட்டும், அடியோடு வெளியேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நீ செய்ய நீ வல்லமை தேவனாய் இருக்கிறபடினாலே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை ஏனென்றால் ஒப்பற்ற தெய்வம் நீர் ஒருவரே. இயேசு வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமம் என வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. தகப்பனே, உங்களுடைய நாமம் அதிசயம், அற்புதம், வல்லமையுள்ள நாமம். உங்கள் நாமத்தின் போதாக எல்லா அதிகாரங்களும், எல்லா வல்லமைகளும், தீய வல்லமைகளும், எல்லா வல்லமைகளும், அதிகாரங்களும், தூதர்களும் உமக்கு கீழ்பட்டு ஆக வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே ஆண்டவரே இப்படிப்பட்டதான வல்லமையோடு, தீய வல்லமையோடு, அசுத்த வல்லமையோடு, நோய்களோடு, வியாதிகளோடு, பலவீனத்தோடு இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமம் சுகமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. சுகமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். சுகமாக்குகிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். புத்தி இல்லாத பிள்ளைகளுக்கு புத்தியை கொடுப்பீராக, ஞானம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. புத்தி தெரியட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஊமையான பிசாசு புறப்பட்டவுடனே ஊமையானவன் பேசினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஊமையான பிசாசு புறப்பட்டவுடனே ஊமையன் பேசி எழுதப்பட்டிருக்கிறது. பேச முடியாத ஊமையான இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் வாயை திறப்பீராக. கழுதையின் வாயை திறந்த தெய்வம் நீர்.
என்னுடைய பேசாத மிருகத்தை பேச வைக்க என் தேவனாலே கூடுவனால் பேசுகின்ற மனிதனாய் உருவாக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் வாயை அடைத்து போட ஒருவருக்கும் அதிகாரம் இல்லாத பொழுது ஆண்டவர் நீ வாயை திறப்பீராக, கடுகளை உடைப்பீராக. மந்த புத்திகள் வெளியேறட்டும், புத்தி தெரியட்டும். ஆண்டவரே பெருவிடம் எல்லாம் பெருநாயை மாறட்டும் என்று சொல்லுகிறேன். உம்முடைய தேவைப்பிள்ளை ஒவ்வொருவரும் கத்தனி ஆசீர்வதிப்பு. இந்த ஆண்டிலே சந்தோஷமாய் ஆண்டவரே அவர்கள் அப்பா சந்தோஷமாய் நாமத்தை துதிக்கட்டும், நாமத்தை துதிக்கட்டும். ஆண்டவரே எல்லா பலவீனங்கள், நோய்கள், வியாதிகள், கட்டிகள் எல்லாம் காணாமல் போகட்டும் என்று சொல்லிக்கிறேன். சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உம்மை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே நீ உதவி செய்ய நீ பல்லைமுறை தெய்வமாக இருக்கிறபடினாலே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரை செய்து விட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்மை செய்யும் தெய்வமே உண்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கோங்கள் எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து ஆராதிங்கள். ஆமென்.